காட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுகிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை தியானிப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில எதை சொல்லி கொண்டு வரும்போது இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, பூகம்பங்கள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் யுத்தங்கள் எழும்பும், அன்பு தணிந்து போகும். இப்படி பல காரியங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள் மத்தியில இயற்கையில நிறைய ஒரு கோளாறுகள் வரும் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப யார் இந்த பயங்கரமான கடைசி நாட்களை நடக்க போகிற காரியத்தை தப்புவிக்க முடியும் அப்படின்னா, முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறான். பாருங்க, யார் எதுல நிலை நிற்கிறவன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலை நிற்கிறவன் எவனோ அவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவனே பாதுகாக்கப்படுவான். நீங்க முடிவு பரியந்தமும் எத்தனை பயங்கரமான காரியங்கள் நடந்தாலும், எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும், யார் உங்களை குறித்து என்ன பேசினாலும், இயேசு சுவாமிக்குள்ளாக நீங்க நிலைத்திருப்பீங்கன்னா நிச்சயமாக பாதுகாக்கப்படுவீர்கள். மோசே பாருங்க, ஒரு பெரிய லீடர். he was a great leader. அவருக்கு முன்பாக அவருக்கு அவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவருக்கு முன்பாகவும் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு தேவ மனுஷன் இல்லை. அவருக்கு பின்பாகவும் அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இல்லை. ஆனால் முடிவு பரியந்தமும் அவரால் அந்த ஊழியத்தை செய்ய முடியலை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாய் போக முடியலை. ஏன்? கீழ்ப்படியாமை, எரிச்சல், அவசரம், கோபம். ஸோ இந்த சுபாவத்தினாலேயே அவர் தன்னுடைய முடிவை சமாதானத்தோட அல்லது பூரணமாய் ஊழியத்தை செய்து முடிக்க முடியல. நோவா ஒரு பேழையை கர்த்தருக்காக கட்டினார். கிருபை இருந்த எல்லாருடைய பார்க்கிலும் கர்த்தருடைய கண்களில் இவருக்கு தான் கிருபை கிடைச்சது. ஆனால் கடைசியில் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? அவருடைய முடிவு, அவர் திராட்சை ரசத்துக்கு, மதுபானத்துக்கு அவர் விழுந்து போனார். சிம்சோன் ஒரு எலும்பை, தாரை எலும்பை எடுத்து, கழுதையுடைய எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கான பேர்களை அடித்து வீழ்த்தினான். பராக்கிரமசாலி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விபச்சாரத்தில் விழுந்து போனான். அவனுடைய முடிவு பரிதாபம். கிதியோன் ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பித்தான், விக்கிரக ஆராதனையில் விழுந்து போனான். யூதாஸ் காரியத்து இயேசுவோடு கூட இருந்தவன் பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் அவன் விழுந்து போனான். இவருடைய முடிவெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும். காரணம் என்ன? ஏதோ ஒரு கெட்ட சுபாவத்தினால, அவங்க சுபாவம் மாறுதல் இல்லாததுனால, அவங்க குணம் மாறுதல் இல்லாததுனால, அவர்கள் எல்லாம் தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டாலும் அவங்க முடிவு பாருங்க எவ்வளோ பரிதாபமாக இருந்தது. நல்லா கவனிங்க. பேயை துரத்தலாம், பிசாசை துரத்தலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சுபாவம் மாறல அப்படின்னா, ஆட்டிடியூட், கேரக்டர் மாறல அப்படின்னா நம்மால முடிவு வரைக்கும் நிலைத்திருக்க முடியாது. யுவர் கேரக்டர் ஹேவ் டு சேஞ்ச். நம்முடைய கேரக்டர் மாறணும், என் சுபாவம் மாறணும், என் பேச்சு மாறணும். பெருமை, இப்படிப்பட்ட கசப்பு, வைராக்கியம், இதிலிருந்து ஒரு மாறுதல் அடைந்து விடுதலை பெற்றாதான் கிறிஸ்துவுக்காக முடிவு வரைக்கும் நம்மால ஓட முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்க முடியும். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிறோம், அவருடைய முடிவை பார் என்பதாக பிரசங்கி சொல்லுகிறார். சங்கீதக்காரனாக தாவீது 119 112 சங்கீதத்தில் சொல்றாரு, ஆண்டவரே முடிவு பரியந்தமோ உம்முடைய பிரமாணங்களில் என் இருதயத்தை சாய்த்து வைத்தேன் என்பதாக சொல்லுகிறார். நம்முடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் உண்டு. நீதிமான் செம்மையானவனுடைய முடிவு சமாதானம் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க முடிவு சமாதானமா இருக்கணும்னா, அல்லது உங்களுடைய முடிவு கடைசி வரைக்கும் நீங்க கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கணும்னா, ரட்சிக்கப்படணும்னா முடிவு வரைக்கும் நிலைத்திருங்க. முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கணும்னா என்ன நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சுபாவம் மாறுதல் அடையணும், உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் வரணும், உங்களுக்குள் நல்ல குணங்கள் வந்தாதான் முடிவு வரைக்கும் ஊழியத்தையும் செய்ய முடியும், விசுவாசத்திலேயும் கிறிஸ்துவுக்குள்ளேயும் நிலைத்து நிற்க முடியும். கொஞ்சம் பேரால பாருங்க, முடிவு வரைக்கும் கம்ப்ளீஷனை ஒழுங்கா செய்ய முடியாது. ஏன்? அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டுமையினால எந்த வேலையையும் கம்ப்ளீட்டாக சமாதானமாக முடிவு வரைக்கும் செய்ய முடியாது. அவசரப்பட்டுருவாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் கேரக்டர்.
கிரைஸ்ட் குணங்கள் உள்ள வரணும். அப்படி வந்துருச்சுன்னா போதும், நீங்கள் முடிவு வரைக்கும் தேவனால் நிலைத்திருக்க முடியும், ரட்சிக்கப்படுவீங்க, சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குவார். சோமல்லாமா. பரலோக பிதாவே, உம்முடைய குணங்கள், உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளாக வரட்டும். இந்த ஆண்டவரே செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே ஒரு நல்ல காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கிறீர் அப்பா. எங்கள் மேலே உம்முடைய கிருபை இருக்கட்டும். எந்த கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டுமையில் இராதபடிக்கு எங்களுடைய குணநலங்கள் மாறட்டும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் உமக்குள்ளா நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்க கிருபை தாங்கப்பா. ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.